வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா +2 இப்போ நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லை அவங்க இப்போ லாஸ்ட் மந்த் ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க. அவங்களுக்கான வீடியோஸ் தான் இனிமேல் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். இந்த 1 மந்தில் எப்படியெல்லாம் எக்ஸாமை நம்ம ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டாபிக்ஸ் தான் போட போகிறோம். இந்த டாபிக்ஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சென்ட் ரிசல்ட் எடுக்கலாம், கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். மேத்தமெட்டிக்ஸ் பேப்பரை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம். அதுக்காக தான் நம்ம சேனலில் இப்போ போஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் வைஸ் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, யூனிட்டில் எந்தெந்த டாப்பிக்லாம் இருக்குது, எந்தெந்த டாப்பிக்லாம் பார்க்கலாம். ஆல்ரெடி நல்லா ஸ்கூலில் ரிவைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, நல்ல ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாமும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. மேஜர் கான்செப்ட் அண்ட் மெயின் கான்செப்ட் எல்லாமே எல்லாருக்கும் நல்லா தெரியும். பட் இந்த டைம் நம்ம ப்ரிப்பரேஷனுக்காக எடுத்துக்க போகிறோம். ஸோ எப்படியெல்லாம் பப்ளிக் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறது, எந்த மாதிரி பேட்டர்னில் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 6th யூனிட் சூஸ் பண்ணிக்கலாம். 6th யூனிட்டில் நமக்கு ரிப்பீட்டட் டாபிக்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். தட் இஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா. இப்போ இந்த டாபிக் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, இப்போ 1 மந்த்துக்கு நான் 1 வீக்காக அந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டடி பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இதில் ஆக்சுவலி 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. இந்த 2 பார்ட் ரெலவெண்ட்டாக நீங்கள் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கனாலே போதும். இப்போ பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு செக்ஷன் இன்ட்ரோடக்ஷன் தான். இன்ட்ரோடக்ஷன் எந்த டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இந்த நோட்டேஷன்ஸ்லாம் என்ன, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா என்ன அது பேஸ்டாக தான் கண்டென்ட் இருக்கும். ஸோ நம்ம அடுத்த டாப்பிக்காக ஜியோமெட்ரிக் இன்ட்ரோடக்ஷனாக என்னன்னு பார்த்துருந்துருக்கணும், ஸ்கேலார் ப்ராடக்ட்னா என்ன, வெக்டார் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்த்துருந்துருக்கணும், ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னா என்ன, வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னா என்ன, ஜெகோபிஸ் ஐடென்டிட்டி அண்ட் லெக்ராஞ்சிஸ் ஐடென்டிட்டி, இந்த டாபிக் எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அடுத்த பார்ட்டில் இந்த ஜெகோபிஸ் ஐடென்டிட்டியில் ஒரு 10 மார்க் கொஷின் கொடுப்பாங்கிறதுக்காக இம்பார்ட்டண்ட்டாக எழுதியிருக்கும். செகண்ட் பார்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர்ஸ் டு 3 dimensional geometry, இந்த டாபிக் இட்ஸ் ரிப்பீட்டட் டாபிக். டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ பிளேன். ஸோ இதுவும் நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. பிளேன் ஈக்குவேஷனில் எந்தெந்த ஃபார்ம்ஸ்லாம் எப்படிலாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது 6.8ல் பார்க்குற மாதிரி இருக்கும். இமேஜ் ஆஃப் ஏ பாயிண்ட் இன் ஏ பிளேன், மீட்டிங் பாயிண்ட் எல்ஐ அண்ட் பெயின். ஸோ பிளேன் அண்டு லைனில் எப்படிலாம் நம்ம பாயிண்ட்ஸு ஆங்கிள்ஸ் பார்க்குறதெல்லாம் லாஸ்ட் செக்ஷனில் இருக்கும். இது பார்ட் 2வாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட் 1 அண்டு பார்ட் 2 2 கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸோ இந்த 2 கேட்டகரியிலையுமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எந்தெந்த மாதிரிலாம் 5 மார்க் கொஷின் வரலாம், எந்த மாதிரி 2 மார்க் 3 மார்க் கொஷின்லாம் வரலாம்ங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் குவார்ட்டர்லி ஆஃப் இயர்லி எல்லா எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. இந்த பேட்டர்ன்லேயே உங்களுக்கு இந்தந்த டாப்பிக்கில் எந்தெந்த கொஷின்ஸ் வருதுன்னு நமக்கு தெரியும். ஆல்சோ நமக்கு ஸ்கூல் டீச்சர்ஸும் நல்லாவே கைட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த டாப்பிக்கில் இந்த கொஷின் வரும், இந்த டாப்பிக்கில் 2 மார்க் ரிப்பீட்டடாக வரும் அப்படின்னு சொன்னது தான். இப்போ நம்ம சேனல்லையும் எந்தெந்த கொஷின் வருங்கிறத நம்ம பார்க்கலாம். கொஷினுக்கு ஆன்சர் தனித்தனி வீடியோவை நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஒரே ஒரு தடவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. எப்படி எழுதணும், எந்த மாதிரி ஃபார்முலாவை மக்கப் பண்ணணுமா இல்லை என்ன எழுதணுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ அடுத்து பார்க்கலாம். இப்போ பார்ட் 1 மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 1னா நமக்கு டாட் ப்ராடக்ட் அண்ட் ஸ்கேலார் ப்ராடக்ட்னா என்ன, அதோட டாபிக்ஸ்லாம் எப்படியெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறத மட்டும் இப்போ ப்ரிப்பரேஷனுக்காக பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் 5 மார்க் கொஷினை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எழுதியிருக்கிறது ஒரு 10 கொஷின்ஸ் எழுதியிருக்கோம். இந்த 10 கொஷின்ஸ்லையும் எஸ்பெஷலி இந்த 1 to 6 இந்த கொஷின் தான் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள், இதில் ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும். தட் இஸ் இப்போ பாருங்கள், கேஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு கேஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இந்த ஒரு கொஷின் தெரிஞ்சால் போதும். இந்த 2 கொஷினும் அடுத்த கொஷின் ஆட்டோமேட்டிக்காக எழுதலாம். இங்கே டாட் ப்ராடக்ட்டில் இருக்கிறத இங்கே கிராஸ் ப்ராடக்ட்டில் இங்கே டெஃபினிஷன் வைஸ் எழுதுவாங்க. ஸோ 4 கொஷினுமே சேம் மாடல் தான். பட் டாட் ப்ராடக்ட்டில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், கிராஸ் ப்ராடக்ட்டில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது நம்ம தெரிஞ்சுட்டா இந்த 4 ப்ராப்ளமும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதில் 4ல் ஒரு கொஷின் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அப்படி கேட்கலை அப்படின்னா அடுத்த கொஷினாக நமக்கு இந்த கொஷின் கேட்பாங்க. த பெர்பெண்டிகுலர்ஸ் ஃப்ரம் த வெர்டிசஸ் ஆஃப் தி ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கன்கரண்ட். இட் இஸ் a ரிப்பீட்டட் கொஷின். 5 மார்க் கொஷின். இந்த கொஷின் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இந்த 5 கொஷின் தான் ஒரு 85% ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம இப்போ செக்ஷன் பிரித்ததில் நமக்கு இந்த 6th யூனிட்டில் கேட்குறதுக்கான சான்சஸ் இல்லை. இதெல்லாம் வரல அப்படின்னா இப்போ பார்க்க போகிற கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா மேபி 5 மார்க்கும் இருக்கலாம், 3 மார்க் கொஷினாகவும் இருக்கலாம். ஸோ இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசியில் இந்த மிட் பாயிண்ட்ஸ் ரெலவெண்ட்டாக எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஒரு வெக்டார் மெத்தடில் இந்த ப்ரூஃப் எப்படி கொண்டு வருவீங்க, அடுத்து கொசைன் ஃபார்முலானா என்ன, அண்ட் குவாட்ரிலேட்டரல் ரெலவெண்ட்டாக எந்த மாதிரிலாம் கொஷின்ஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் வெக்டர் அல்ஜிப்ராவில் அப்படிங்கிறது இந்த கான்செப்டில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 5 ரிசல்ட்டு தெரிஞ்சிருந்துருக்கணும். இதுதான் 5 மார்க் கொஷினில் ரிப்பீட்டட் டாப்பிக்காக நமக்கு இந்த யூனிட்டில் இருக்கும்.
நெக்ஸ்ட் இந்த பார்ட் ஒன்லேயே பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின் எக்ஸிஸ்ட் ஆகுமானா ஆமாம். நம்ம லாஸ்ட் செக்ஷனாக பார்த்தோம்னா இல்லை இந்த லெக்ரான்ஜிஸ் மெத்தட் அந்த மெத்தடில் டாட் அண்ட் கிராஸ் இதுக்கு ரெலவெண்ட்டாக நமக்கு ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி கொஷின் கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த அந்த 10 கொஷினுமே தியரி கொஷின். ஸோ தியரி கொஷினா நமக்கு புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ நோட்ஸ் நம்ம எப்படி எடுத்திருக்கோமோ அதே பார்ட்டில் தான் நம்ம எழுதுகிறோம். இப்போ பார்க்க போகிற இந்த 4 ப்ராப்ளமே ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். அட் தி சேம் டைம் நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க ஷோ தட் இல்லை ப்ரூவ் தட் இந்த மாதிரி கோட் வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம எக்ஸாம் ஹாலே நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்ளம் கரெக்ட் தானா தப்பு தானான்ட்டு. ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் நல்லாவே பார்த்துருந்துருப்பீங்க. கொஞ்சம் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் அண்ட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் சி வெக்டார் இந்த மாதிரி கண்டிஷன் வைஸ் கேட்டிருப்பாங்க. ஷோ தட் இட் இஸ் ஈக்குவல் ஆர் நாட் இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அடுத்து ஏ பி சி டி வெக்டார் 4 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டார் கிராஸ் டி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் அண்ட் ஈக்குவல் டு பாக்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் டி வெக்டார் இன்ட்டு சி வெக்டார் minus box product of A vector, B vector, C vector into D vector. இந்த மாதிரி கண்டிஷன் வைஸ் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்லாம் வந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கொஷின்லாம் கேல்குலேஷனும் ஈஸி. அட் தி சேம் டைம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணது கரெக்டாக தப்பாங்கிறது நம்ம எக்ஸாம் ஹாலே லெஃப்ட் சைடு எடுத்து என்ன ஆன்சர் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து என்ன ஆன்சருங்கிறத நம்ம செக் பண்ணிக்க முடியும். மொத்தமாக இதுலேயே 4 ப்ராப்ளம் தான், ரொம்பலாம் இருக்காது. எக்ஸாம்பிள்ஸில் 2 எக்ஸசைஸில் 2 ப்ராப்ளம் இருந்தது. ஸோ இந்த 4 ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ப்ராப்ளம் அட்டன் பண்ணலாம். இந்த 4 ப்ராப்ளத்துலேயும் 1 2 3 3மே சேம் ப்ரொசீஜர் தான். இதில் எந்த சேஞ்சஸும் வரப்போகிறதில்ல. 4th ப்ராப்ளம் மட்டும்தான் மிஸ்ஸிங் வேல்யூ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் பார்த்துட்டாலும் இந்த 5 மார்க் கொஷின் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் அண்ட் 2 மார்க் கொஷின்ஸில் எந்த மாதிரிலாம் கேட்பாங்க இந்த பார்ட் 1ல் மட்டும் 6th யூனிட்டில் நம்ம பார்ட் 1 ஸ்பிளிட் பண்ணதில் எதெல்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாட் ப்ராடக்ட்டில் கேட்பாங்க. டாட் ப்ராடக்ட்லன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் ப்ராப்ளம்ஸ் வரும். W = F vector டாட் D vector இந்த மாதிரி கேட்குறோம். ஸோ ஒர்க் டன்னா நமக்கு கிவன் டேட்டாவில் என்னென்னலாம் இருக்குன்னா ஃபோர்ஸ் ரெலவெண்ட்டாக ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு வெக்டார் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 2 கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் டாட் ப்ராடக்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா தெரியணும். டாட் ப்ராடக்ட்னா ஒர்க் வேல்யூ நான் உங்களுக்கு கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க டு ஃபைண்ட் ஒர்க் டன் ஆஃப் திஸ்னு ஏதாவது கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா தென் வி ஃபைண்ட் அவுட் W வேல்யூ. அப்போ F vector டாட் D vector டாட் ப்ராடக்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த மாடல்லையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் 2 ப்ராப்ளம் இருக்குது, எக்ஸசைஸில் 2 ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் முதல்ல செக்ஷன் வைஸ் பெரியங்க, அதுக்கடுத்து ஒவ்வொரு பார்ட்டாக தனித்தனியாக ரிவைஸ் பண்ணுங்கள், ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்து இப்போ டாட் ப்ராடக்ட் பார்த்தா அதுக்கடுத்து கிராஸ் ப்ராடக்ட் பார்க்கணுமா? ஸோ கிராஸ் ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா டார்க் ஆர் மொமெண்ட் நமக்கு கொஷின் கேட்பாங்க. இதில் கிவன் டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபோர்ஸ் ஒரே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை மோர் தென் ஃபோர்ஸஸ் சில ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க. F1 F2 F3 கொடுத்து நம்ம F வேல்யூ பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் பொசிஷன் வெக்டார் நமக்கு கொடுத்துருப்பாங்க. டார்க்னா டீயா, ஸோ டீயோட ஃபார்முலா T வெக்டார் ஈக்குவலன்ட் R வெக்டார் கிராஸ் F வெக்டார். ஸோ இங்கே வந்து F வெக்டார். டார்க் அப்படின்னா நம்ம கிராஸ் வேல்யூ பார்க்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துருக்கணும். இந்த மெத்தட்லையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2 ப்ராப்ளம் இருக்குது, எக்ஸசைஸில் 2 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 ப்ராப்ளம் பார்த்துட்டா இந்த மாடலில் கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் அட்டன் பண்ணலாம். மேக்னிடியூட் கேட்பாங்க, கொசைன் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இது எல்லாமே இந்த டாப்பிக்கில் தான் கவர் ஆகும். ஸோ டாட் ப்ராடக்ட் ரெலவெண்ட்டாக ஒர்க் டன் ப்ராப்ளமோ இல்லை கிராஸ் ப்ராடக்ட் ரெலவெண்ட்டாக டார்க் ப்ராப்ளமோ ஏதாவது ஒரு கொஷின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இதை தவிர அதுக்கடுத்த ப்ராடக்ட் வேல்யூஸ் பார்க்குறது எப்படிலாம் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் டாட் C வெக்டார் ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. நமக்கு கிராஸ் வேல்யூ பார்க்கவும் தெரியும், டாட் வேல்யூ பார்க்கவும் தெரியும். ஸோ ரெண்டும் கம்பைண்டாக உங்களுக்கு வெக்டார்ஸ் பேஸ்டாக கேட்குறாங்க அப்படின்னா எப்படி பார்க்குறதுங்கிறதுக்கு சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதை ஒரே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நமக்கு 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஷினில் கேட்குற கொஷின் பார்த்தீங்கன்னா கோப்ளானர். ஸோ கோப்ளானர் கேட்டாங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் C வெக்டாரோட வேல்யூ 0 ஆகுதா? தட் இஸ் உங்களுக்கு A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் கொஷினில் கொடுத்துருப்பாங்க. இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 வருதா அப்படின்னா தட் த கிவன் வெக்டார்ஸ் ஆர் கோப்ளானர். அப்படி இல்லை அவங்களே கோப்ளானர்னு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்பாங்க. இந்த 2 டைப்பில் தான் கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஸோ கோப்ளானர் ரெலவெண்ட்டாக கண்டிப்பாக இந்த கேட்டகரியில் ஒரு கொஷின் வரும். இதுக்கடுத்து இதுக்கு ரெலவெண்ட்டாக ஏதாவது ஃபார்முலாஸோ இல்லை ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கோ இல்லை சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கும். நீங்கள் 6th யூனிட் பார்ட் 1 இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 5 மார்க் கொஷின் கலெக்ஷனை பாருங்கள். 5 மார்க் கொஷினுக்கு ரெலவெண்ட்டாக ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். நீங்கள் படிக்க வேண்டாம், இந்த டைம் எதையுமே புதுசாக படிக்கவோ தெரிஞ்சுக்கவோ வேண்டாம். ஆல்ரெடி இந்த டாபிக் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் எல்லாமே ஒரு ப்ராப்ளம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.
ஒரே ஒரு ப்ராப்ளம் மாடலுக்கு எடுத்து இதில் கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபார்முலா நமக்கு தெரியும், இதில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது, இதனோட வேல்யூ என்ன, இந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நமக்கு எந்த கொஷின் கொடுத்தாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். நம்ம பார்த்த கொஷின் தான் வரணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அந்த கொஷின் வந்தால் ரொம்ப சந்தோஷம். வரலையா அந்த மாடலில் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி அதை சப்ஸ்டியூட் பண்ணுறது, அந்த ஐடியாவில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இதே மாதிரி பார்ட் 2 எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், பார்ட் 2ல் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது 6th யூனிட்லங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு இன்னும் டைம் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் மேக்ஸ் பேப்பரை இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும். முதல்ல பாஸ் பண்ணுறதுக்கான வீடியோஸ்லாம் பாருங்கள். அதுக்கடுத்து எப்படிலாம் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுங்கிறது, +2ல் பாஸ் ஆகிறது ஈஸி, மார்க் ஸ்கோர் பண்ணுறது தான் கஷ்டம். ஸோ மார்க் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணணும். அதுக்கேற்றபடி ப்ரிப்பரேஷனை நீங்கள் மாற்றி ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க, நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுக்குறோம். தேங்க்யூ.